சொல்லுங்கப்பா. உன்னோட காலேஜ் படிப்பு முடிஞ்சதுமா. ஆமா. இனிமே உன்னோட மேரேஜுக்கான வேலைகளை பார்க்கணும்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய கோடீஸ்வரங்க உன்னை பொண்ணு கேட்டு கியூவில் நிற்கிறாங்க. உனக்கு ஃபைனல் இயர் எக்ஸாம் முடியட்டும்னு நான் ஆள் கடத்திட்டு வந்துட்டேம்மா. இனிமே என்னால் பதில் சொல்ல முடியாதும்மா. அண்ணன் ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீடே வெறிச்சோடி கிடக்குது. உனக்கு மேரேஜ் ஆகிட்டுன்னா கொஞ்சம் மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, ஓகே. உங்க விருப்பத்துல நான் தலையிட விரும்பல. ஆனா மாப்பிள்ளை யாருங்கிறத நான் தான் செலக்ட் பண்ணுவேன். அம்மா, அந்த பிஆர்கே கம்பெனியோட ஓனர் பையனுக்கு உன்னை பேசி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்பா, எப்பவுமே நம்ம கம்பெனியோட வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அவங்க. நம்ம கம்பெனிக்கு எதிரா யார் செயல்பட்டாலும் என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. அதான்ப்பா, அந்த அலெக்ஸ ரிஜெக்ட் பண்ணிடுங்க. வேண்டாம். ரோசனி, அந்த பையனோட அப்பா கிட்ட என் பொண்ணை கட்டி தரேன்னு வாக்கு கொடுத்துட்டோம்மா. அப்பா, நான் வாக்கு கொடுத்துட்டேன். கொடுத்த வாக்க மீற மாட்டேன் மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. உங்க பொண்ணு பிடிவாதக்காரின்னு உங்களுக்கு தெரியும்ல. சரிம்மா, இந்த பாருமா, இதுல மாப்பிள்ளைகளோட நிறைய போட்டோஸ் இருக்கு, அவங்களோட பயோடேட்டாவும் இருக்கு. இதுல யாரை செலக்ட் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஓகேப்பா, கொடுங்க பாக்குறேன். இந்தாம்மா. இது சரியில்லையே. அப்பா, இதோ இவரே செலக்ட் பண்ணுங்க. இவர் பேரு சரவணம்மா. இப்பதான் ஐஐடி முடிச்சுட்டு மாசம் ஒரு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ஆனா கொஞ்சம் நடுத்தரமான ஃபேமிலி, நம்ம குடும்பத்துக்கெல்லாம் ஒத்து வராதுமா. அதனாலதான் ரிஜெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். எப்படியோ நீ இதை செலக்ட் பண்ணிட்டா. அப்பா, இப்பதான் அவர் ஐஐடி முடிச்சிருக்காருன்னு சொல்றீங்க. இவரோட சம்பளம் நமக்கு முக்கியம் இல்லப்பா. இவரோட டேலண்ட் மட்டும் தான் நம்ம கம்பெனிக்கு முக்கியம். அதனாலதான் இவரை நான் செலக்ட் பண்ணேன். ரோசனி, எப்பவுமே நீ வித்தியாசமானவதான். சொல்ல என்னால மீற முடியாதுமா. அந்த பையனையே பார்த்து பேசி முடிச்சிட.